அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துகளை எல்லாம் அனுபவித்து வாழ்கிற போது, மனைவி மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற போது பத்துவாவை மட்டும் வாங்கிடாதீங்க. யாருடைய பத்துவா? மனைவி பத்துவாவும் பிடிக்கும், மனைவி பத்துவாவும் பிடிக்கும். மனைவிக்கு அநியாயம் பண்ணீங்க, அந்த அம்மா பார்த்து பார்த்து பொறுத்து பொறுத்து பார்த்துச்சு முடியல, அல்லாஹ் என் கணவன் ரொம்ப கொடுமையாக நடக்கிறார், அவரை நீ பிடிச்சிருன்னு சொல்லிட்டாங்க வைங்க, பல பேர் மனைவியால் பிடிக்கப்படுவார்கள். மனைவியின் பத்துவா பிடிக்கும், அம்மா பத்துவா தான் பிடிக்கும், பாப்பா பத்துவா தான் பிடிக்கும்லாம் இல்லை. மனைவிக்கு அநியாயம் பண்ணுகிறார், மனைவியை அடிக்கிறார், மனைவியை கஷ்டப்படுத்துகிறார், எப்ப பார்த்தாலும் மனைவிக்கு டார்ச்சர் கொடுக்கிறார். அந்த அம்மா ஒரு நாள் கையேந்திச்சு ராத்திரி உட்கார்ந்து பகல்ல உட்கார்ந்து, யா அல்லாஹ் என் கணவன் தொந்தரவு தாங்க முடியல, அவரை நீ பிடி, இந்த கணவன் பாதிக்கப்படுவார் என்று எழுதுகிறார்கள் நமது சாலிஹீங்கள். அதனால மனைவி விஷயத்திலையும் ரொம்ப கவனம். அவங்க ஒன்றும் அடிமையெல்லாம் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்த வேலைக்காரியும் அல்ல, மனைவி அடிமையும் அல்ல, நம்ம வீட்டுக்கு வந்த வேலைக்காரியும் அல்ல. என் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் என் மனைவி, நம் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப். நாம் எப்படியோ அந்த சமம் அவர்களுக்கும் உண்டு, என் வீட்டில் அவர்களுக்கு உரிமை உண்டு, அங்கீகாரம் உண்டு. ஏதோ ஒரு மூணாந்தரத்தாள் மாதிரி வீட்டில் வச்சு பார்க்கறது, எல்லாரும் குடும்பத்திலும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, அந்த அம்மா மட்டும் தனியாக நிற்கும், எல்லாருக்கும் அந்த அம்மா டீ போட்டு கொடுக்கணும், சோறாக்கி வைக்கணும், அந்த அம்மா எல்லாரும் சாப்பிட்ட பின்னால் தான் சாப்பிடணும். என்ன அதில் வேலைக்காரியா? நான் கேட்கிறேன், அடிமையா? உங்களுக்கு இருக்கும் அத்தனை உரிமையும் அந்த பெண்ணுக்கு உண்டு. இன்னும் சொன்னால் அந்த பெண் அந்த வீட்டின் சொந்தக்கார பெண், அந்த கணவனுக்கு அவளை மனைவி, அவள் ஒதுக்கப்படக்கூடிய இடத்தில் இல்லை, அவளை தனியா வச்சு பார்ப்பதை மார்க்கம் அனுமதிக்காது. இன்னைக்கு நிறைய வீட்டில் இந்த கொடுமை, அந்த அம்மா ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை வாங்கி வாங்கி கஷ்டப்படுத்தி தூங்க விடுறது இல்லை. நிறைய வீட்டில் 12 மணி வரைக்கும் வேலை வாங்குறது, அது அநீதி என்கிறது மார்க்கம், அது அநீதி. அதனால இந்த நேரத்திலையும் வீட்டுக்கு வந்த பெண்ணை கடுமைப்படுத்துவதோ, கஷ்டப்படுத்துவதோ, மனசை உடைப்பதோ, அவங்களை பிரித்து பார்ப்பதோ, அதெல்லாம் அந்த அம்மாவுடைய வருத்தத்தை சம்பாதிச்சிடும். அந்த அம்மா ஏதோ ஒரு நேரம் கையேந்துனா வீட்டில் எல்லாரையும் பாதிக்கும். அது இதை நம்முடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் எடுக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக.